கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஹெவன் டிவி மூலமாக நல்ல பிதாவே என்னும் நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், தெய்வ ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் வரப்போகிறவரும் மரித்தவரும் சாவை வென்று உயிர்த்தவரும் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஹெவன் டிவி குடும்பத்தார் மற்றும் இதன் நிறுவனர் பிரதர் மேத்யூ அவர்களுக்காகவும் நீங்கள் அனைவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நன்றாக ஜெபிக்கும்படியாக, தேவனோடு பேசும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அநேக இடங்களில் பசியோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேபாள் பிரதேசம் முழுவதும், அதாவது இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத இடங்களிலும் சுவிசேஷத்தை கொண்டு சென்று தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களிலும் இந்த ஹெவன் டிவி வாயிலாக இதை செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை முதலில் தாங்க வேண்டியது நம்முடைய ஜெபமும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மட்டும்தான். அதனால் இந்த தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் உங்கள் ஜெபத்தினால் இந்த ஹெவன் டிவியை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவ ஜனமே, இந்த நல்ல பிதாவே நிகழ்ச்சியில் உள்ளே போகும்போது முதலில் ஒரு வசனத்தை வாசித்து அதற்குள் கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம். பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. தேவஜனமே, இதை கேட்க கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு பரலோக இரகசியங்களை அறியும்படியான ஒரு செவிகள் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருக்குள் நான் விசுவசிக்கிறேன். இன்று பாருங்கள், அதாவது செவிகளை திறக்க கூடாதபடி அப்படியே போராடுகிற சக்திகள் உண்டு. இன்று பார்த்தீங்கன்னா, இந்த எசபேலை கொல்லும்படியாக, எசபேலை வெட்டும்படியாக இந்த யெகூ கடந்து வருகிறான். அப்போது இவன் கடந்து வரும்போது இந்த எசபேலானவள் மொட்டை மாடியிலிருந்து பார்க்கிறாள், அதாவது ஜன்னல் வழியாக நின்று பார்க்கிறாள். இவள் பார்க்கிறாள் என்றால், இவளுக்கு இவன் இன்னோவல் காரில் வருகிறானா, இல்லை பஸ்ஸில் வருகிறானா, இல்லை புல்லட்டில் வருகிறானா, டாக்ஸியில் வருகிறானா, இதெல்லாம் ஒன்றும் அவள் அறிய வேண்டாம். இவளுக்கு அறிய வேண்டிய ஒரே காரியம், வரக்கூடிய யெகூவுடைய லட்சியம் என்ன. இவனுடைய லட்சியத்தை அறிந்து அவனை அடிக்க வேண்டும், அவனுடைய லட்சியத்தை அறிந்து அவனை வீழ்த்த வேண்டும். அதாவது இந்த மந்திரவாத சக்திகள், இந்த அந்தரகாத சக்திகள், இந்த இருட்டின் ஆதிக்கங்கள், இவர்களுடைய எண்ணமெல்லாம் தேவ பிள்ளைகளை எந்த இடத்தில் அடிக்க வேண்டும், அவர்களுடைய லட்சியம் என்ன, இப்படி அறிந்து போராடுகிற சில சக்திகள் உண்டு. ஆகாய மண்டலத்தின் பொல்லாத சக்திகள் உண்டு. இந்த சக்திகளை எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி இந்த எபிசோடில், அதாவது வேதாகமத்தை எப்படி அறிந்து கொள்வது, இந்த வேதாகம வசனங்களின் மூலம் எப்படி இவைகளை நாம் போராடி ஜெயிப்பது என்பது குறித்தான ஒவ்வொரு எபிசோடுகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த வேதாகமத்தின் ரகசியங்களை கழிந்த 3 எபிசோடுகளில் நாம் பார்த்தோம். வேதாகமத்தை பற்றியுள்ள காரியங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இதிலும் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கழிந்த எபிசோடில் கடைசியாக வேதாகமத்தின் 10 காலங்களை பற்றி சொன்னேன். இந்த எபிசோடை புதிதாக பார்ப்பவர்களுக்கு அதை ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காலம், இந்த 10 காலங்களில் முந்தின காலம், அதாவது தூதர்களின் காலம். 2வது பாவம் அறியாமையின் காலம். 3வது மனசாட்சியின் காலம். 4வதாக நியாய பிரமாண காலம். 5வதாக இடைக்காலம். அடுத்தது கிருபையின் காலம். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலம், கிருபையின் காலம். அடுத்த காலம் உபத்திரவ காலம். அதற்கு அடுத்தபடியாக வருகிறது மகா உபத்திரவ காலம். நம்பர் 9, 9வதாக 1000 வருட அரசாட்சியின் காலம். 10வதாக பிந்திய நித்திய காலம். இந்த காலங்களில் தான் வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த வேதாகமத்தின் அடிஸ்தானங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிஸ்தானங்கள் புரியாமல் எதையாவது எடுத்து வாசித்து விட்டு சரியான ஒரு தேவ ராஜ்யத்தை நோக்கி நாம் திரும்ப முடியாது, மற்றவர்களை திருப்பவும் முடியாது. அப்போ அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு 40 வருடங்களாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அலைந்து திரிந்த போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நான் மன்னாவை தருவேன் என்று. அப்போது அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அது எப்படி கொடுத்தார் என்றால், பாருங்கள், மன்னாய் பொழிந்து கிடக்கும். பொழிந்து கிடக்கும்போது அந்த மண்ணில் தான் அது விழுந்து கிடக்கும். பனி முழுவதும் அதை சுற்றி இருக்கும். அப்போ பனியில் உறைந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அது யாத்திராகமம் 16வது அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொழிகிற மன்னாவை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் கிடந்து சும்மா கிடந்து உறங்கிட்டு கிடந்தால் போதாது. அவன் என்ன செய்யணும்னா, காலையில் அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் எழும்பி இந்த மன்னா கிடக்கும் இடத்திற்கு போக வேண்டும். ஒரு பெட்டி கொண்டு போக வேண்டும். அந்த பெட்டியிலே ஒன்றாக புறக்கி எடுத்து அதை சேகரிக்க வேண்டும். நேரடியாக கொண்டு வந்து வீட்டில் அதை காய வைக்க வேண்டும். ஆட்டுரலோ ஏதாவது ஒரு உரலிலோ போட்டு அதை பொடிக்க வேண்டும். பொடித்து அதை தேனிலிட்ட, அதாவது அதை சுட்டு சாப்பிடும்போது தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். யாத்திராகமம் 16:31 வசனம் சொல்கிறது, தேனிட்ட
பணியாரம் போல சுவையாக இருக்கும். இல்லை அதிகாலையில் நான் எழும்ப மாட்டேன் பிரதர், சும்மா கிடந்து ஒரு உறக்கம் போடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிடந்து அவன் ஈஸி சேரில் மலர்ந்து கிடந்து உறக்கினால் அவன் அன்று முழுவதும் பட்டினி தான். அப்போது தெய்வ பிள்ளைகளே சொல்லுவது என்னவென்றால், தேவனுக்காக நம்ம காலையிலேயே எழும்பி, அதிகாலையில் எழும்பி நமக்கு இன்றைய மன்னா வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தை எடுத்து நம்ம வாசிக்க தொடங்கினால் இந்த வேதத்தின் வல்லமைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதனுடைய ரகசியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதனுடைய மர்மங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த 10 காலங்களிலும் என்ன சம்பவங்கள் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அந்த காலத்தில், அதாவது ஒரு காலத்தில் தூதர்களின் காலத்தில் நடந்த இந்த சம்பவம் இந்த காலத்தில் நாம் செய்தால் அது பாவமா? இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் தெரிந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இந்த காலங்கள் இல்லாமல் நியாயப்பிரமாண காலங்களில் நடந்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அப்படித்தானே அவன் செய்தான், அவன் பரலோகத்துக்கு போகிறானே நானும் செய்யலாம். உதாரணமாக தாவீது பல மனைவிகளை கட்டினான் என்றால் நானும் கட்டலாமா, அப்படி நாம் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று நினைத்தால் இது விதண்டவாத பேச்சுக்களாக மாறிவிடும். அதனால தான் எந்தெந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் எது, அதாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற சட்டங்கள் எது என்பதை பற்றி தெளிவாக தெரிய வேண்டுமானால் இந்த 10 காலங்களையும் அதனுடைய நேரங்களையும் என்ன நடந்தது என்பதை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போது முதல் காலம் என்று சொன்னால் இப்போது அனாதி காலத்தை பற்றி இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். அனாதி காலம் நாம் இப்போது இருப்பது அதாவது கிருபையின் காலம். அப்போ அனாதி காலம் என்று சொல்வது வேத புஸ்தகத்தில், அதாவது இந்த தூதர்கள் வாழ்ந்த காலம் என்று சொல்லப்படுவதுதான் அனாதி காலம். இந்த காலம் ஆதியாகமம் இந்த வேதாகமத்தில் முதல் புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 1450 வருடங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ பிறப்பதற்கு 1450 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மோசே எழுதிய புஸ்தகம் இந்த புஸ்தகம். அப்போ இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு பாருங்க, இந்த வேதாகமம் முழுவதும் இன்னைக்கு 1600 வருடங்களாக எழுதப்பட்டது. 66 புஸ்தகங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 40 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே கழிந்த எபிசோடுகளில் சொன்னேன். இதில் ராஜாக்கள், மேய்ப்பர்கள், சீசர்கள், இன்னும் வரி வாங்குபவர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி அநேக பேர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, இந்த வேதாகமத்தை எழுதினார்கள். அப்போ ஒவ்வொருவரும் 1000 வருடம் 500 வருடம் வித்தியாசம் உள்ளவர்கள், 100கணக்கான வருடங்களில் வித்தியாசமாக பிறந்திருந்தாலும் ஒருவருக்கு பின் ஒருவராக அது தொடர்ச்சியாகவும் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அதை எழுதி முடித்தார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த வேதாகமம். அப்போ இந்த வேதாகமத்தில் இன்றைக்கு பார்த்தால் ஆதியாகமம் முதல் புஸ்தகம் என்று நாம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இதில் மனிதனுடைய சிருஷ்டிப்பு முதல் இதில் உள்ளது. ஆனால் உண்மையில் இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஆதியாகமத்தை விட முன்பாக உள்ளது யோபுவின் புஸ்தகம். அதில் தான் தூதர்களின் காலம், தூதர்களுக்கு முந்தைய காலம், அனாதி காலம் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்தின் முறைப்படி பார்த்தால் முதல் புஸ்தகம் யோபு புஸ்தகம். அதே மோசே தான் எழுதினார். தேவ ஆவியினாலே மோசே எழுதியதாக தான் இன்று எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வேத வல்லுநர்களும் நம்புகிறார்கள். இந்த யோபு 38, 6, 7 வசனங்களெல்லாம் நம்ம எடுத்து வாசித்தோமானால் அந்த தேவ தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் இதில் விளங்கும். அப்போ தேவ தூதர்கள் என்று இந்த தேவ தூதர்களின் காலத்தை பற்றி நாம் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். இதில் தெய்வ பிள்ளைகளே, தூதர்கள் வேதாகமத்தில் 273 இடங்களில் இந்த மனிதர்களோடு பேசினார்கள், இந்த வாழ்க்கையில் உறவாடினார்கள், அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்தார்கள், அவர்களோடு பேசினார்கள், அவருடைய காரியங்களை பரலோக தேவனுக்கு நேராக கொண்டு போய் சேர்த்தார்கள், செய்திகளை சேர்த்தார்கள், சிலரை அழித்தார்கள் என்பதான காரியங்களை மொத்தம் 273 இடங்களில் இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த மோசே எழுதிய பஞ்சாமகாகமங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களிலும் நாம் பார்த்தால் 32 குறிப்புகள் இந்த தேவ தூதர்களை பற்றி நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். அதுபோல 8 புஸ்தகங்கள் சரித்திர புஸ்தகங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் ஆகிய 8 புஸ்தகங்களும் சரித்திர புஸ்தகங்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்களால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 37 முறை இந்த தூதர்கள் வெளிப்படுகிறார்கள் இந்த வேதாகமத்தில். அதுபோல புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த தூதர்களை பற்றி 157 முறை வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடு காலங்களில் சகரியா தீர்க்கதரிசியிடம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் யோவான் என்று பெயரிடுவா என்று எல்லா விஷயங்களையும் சொன்ன தூதனானவன் உடனடியாக என்னுடைய வேலை முடிந்து விட்டது, நான் குட் பை சொல்லிவிட்டு போகிறேன் டாட்டா என்று சொல்லிவிட்டு நேர பரலோக ராஜ்யத்துக்கு அவன் கடந்து போகவில்லை. அவன் மறுபடியும் மரியாளிடம் போனான், யோசேப்பிடம் போனான். இப்படியாக அவன் சுறுசுறுப்பாக இந்த பூமியை சுற்றி அந்த நேரத்தில் எல்லா காரியங்களையும், எல்லா தரிசனங்களையும், தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி முடித்த பிறகுதான் இவன் கடந்து வேற இடத்துக்கு போகிறான், பரலோக ராஜ்யத்தை நோக்கி, அதாவது பரலோக தேவன் இருக்கும் இடத்தை நோக்கி போகிறான். அப்படியானால் இந்த தூதர்களானவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருந்தார்கள்.
என்று நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புஸ்தகத்தை நாம் எடுத்து பார்த்தால் 65 குறிப்புகள் இந்த தேவ தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 65 குறிப்புகளும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது அது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுபோல பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் முதலில், அதாவது தூதர்கள் எப்போது வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த தூதன் முதல் வெளிப்படுகிறார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார் என்று வாசிக்கிறோம். இப்போ இவங்க போய் ஒளிச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? அந்த ஆதாம் ஏவாளும் பாவம் செய்துட்டு ஒரு அத்தி மரத்துக்கு பின்னால போய் ஒளிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவம் செய்துவிட்டு ஒளித்திருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டால் சபை என்று நினைக்கிறார்கள். இது தேவ சமூகத்தில் பெரும் தவறான ஒரு விஷயம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்று சொன்னால், அதாவது தேவன் வரும் வரை தான் இவர்களால் ஒளித்திருக்க முடியும். பாருங்க, அந்த இடத்துல வந்த தேவன் அப்படியே அவர்களை கையும் களவுமாக பிடித்து வெளியே எடுத்ததை பார்க்கிறோம். அப்போ அந்த தோட்டத்து எஜமானன் வருவரைக்கு மட்டும்தான் இந்த பாவம் செய்பவர்கள் ஒளித்திருக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு அநேக பேர் ஒளித்து இருக்கலாம், ஆனால் தேவன் வரும்போது நம்ம நிச்சயமாக அவர் முன்னால் பிடிபட வேண்டும் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் தூதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால், லூக்கா 2வது அதிகாரம் 13வது மற்றும் 14வது வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது, அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனேயே தோன்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கூட்டம் தேவதூதர்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு கூட்டம் தேவதூதர்கள் அந்த இடத்தில் வந்தார்கள் என்று பாருங்க, அந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு கூட்டம் தேவதூதர்கள் அந்த இடத்துல இருக்கிறதாக தெளிவாக சொல்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தால் அதனுடைய ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:11வது வசனம், 10,000 என்று 10,000, அதை 1000 என்று 1000 இப்படி பெருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதாவது அப்படி நம்ம பெருக்கி பார்க்கும்போது அது நமக்கு மனித மூளைக்கு, இந்த 100 கிராம் மூளைக்கு எட்ட முடியாத ஒரு கணக்கு வருகிறது. இந்த கணக்கு என்ன கணக்கு என்று கூட நமக்கு தெரியாது. அந்த அளவு தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஆனால் ஒரு விஷயம் அந்த தூதர்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் ஒவ்வொருவருடைய சிறகிலும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது மியூசிக்கை கேட்கும், அவ்வளவு அழகான மியூசிக் இவர்களுடைய சிறகுகளிலிருந்து ஒலிக்கும் என்று கேட்கிறது. இன்னைக்கு ஆலயத்தில் ஏதாவது ஒரு தபைராவோ அல்ல பயங்கரமான கீபோர்டோ அப்படியே இப்படியே வச்சு பயங்கரமாக சத்தத்தை உண்டாக்கி விட்டால் தேவன் இறங்கி வருவார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த எண்ணம் மிக தவறானது. என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி சத்தங்களை எல்லாம், அதாவது தேவன் இத்தனை கோடிக்கணக்கான தூதர்களின் சிறகுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன், இந்த சாதாரணப்பட்ட பூமியில் அடிக்கக்கூடிய இந்த சத்தங்களுக்காக இறங்கி வரக்கூடிய ஒரு தெய்வன் அல்ல, பரிசுத்தத்திற்கு மட்டுமே கடந்து வரக்கூடிய ஒரு தேவனாக நாம் இந்த தேவனை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வேதாகமத்தை நாம் எடுத்து பார்த்தால் தூதர்கள் என்று பார்த்தால் முக்கியமான தூதர்களாக மிகாவேல், காபிரியேல் ஆக 2 தூதர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆர்சி பைபிளை எடுத்து நாம் பார்த்தால் அதில் தள்ளுபடி ஆகமங்கள் என்று ஒரு 9 புஸ்தகங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை நான் முதல் எபிசோடிலே சொன்னேன். அப்போ அந்த புஸ்தகத்தில் பார்த்தால் தோபித் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் ராஃபேல் என்கிற ஒரு தூதனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மாட்சிமிகு திருதூதன் பணிபுரியும் 7 வான தூதர்களில் ஒருவனாகிய நான் என்று அவன் சொல்கிறான் அந்த இடத்துல. அப்போ பிரதான 7 தூதர்களில் ஒரு தூதன் நான் என்று அதாவது ரஃபேல் என்கிற தூதன் சொல்வதாக அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆர்சி வேதாகமத்தில். பாருங்க, இதில் அதாவது பலவிதமான தூதர்களை பற்றி நாம் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா கேருபீன்கள், ஆதியாகமம் 3:24 கேருபீன்கள் வந்தார்கள் என்று நாம் தெளிவாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சேராபீன்கள் என்கிறவர்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 4வது வசனத்தை வாசித்தால் அதில் சேராபீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 4 ஜீவன்கள் என்ற இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த 4 ஜீவன்களை பற்றி சொல்லப்படுது. இவர்களும் ஒரு வானதூத சேனையை சார்ந்தவர்கள். அதுபோல இவருடைய வித்தியாசங்கள் என்ன? அப்ப கேருபீன்களின் வித்தியாசம் என்ன என்று சொன்னால் 4 செட்டையைத்தான் வைத்திருந்தார்கள். 4 சிறகுகள் இவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த சேராபீன்கள் ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 செட்டைகள் இருந்தது இவர்களுக்கு. 2 கண்களை மூட, 2 கால்களை மூட, அப்படியே பறப்பதற்காக. இப்படியாக 6 செட்டைகள், மற்றவர்களுக்கு 4 செட்டைகள், இவர்களுக்கு 6 செட்டைகள் இருந்ததாக சொல்கிறது. பாருங்க, 4 ஜீவன்களை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எடுத்து பார்த்தால் 4 முகங்கள் இருந்தன, 4 செட்டைகள் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆதியாகமம் 4:6 எடுத்து பார்த்தால் முன்புறத்திலும் பின்புறத்திலும் இவைகளுக்கு கண்கள் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தூதர்களுக்குள்
வித்தியாசங்கள் நிச்சயமாக உண்டு என்று நம்முடைய வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இது ரகசியங்களை சொல்லுகிறது நம்முடைய வேதாகமம். இப்போ தூதர்களின் அதிகாரம் என்ன என்று கேட்டால், அநேக தூதர்களுக்கு அநேக, ஒரு தூதனுக்கு கொடுக்கிற அதிகாரம் மற்ற தூதனுக்கு தேவன் கொடுக்கவே இல்லை என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அப்போ காற்றின் மேல் அதிகாரம் உள்ள தூதர்கள் சில பேர் இருந்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. 4 காற்றுகளை பிடித்திருக்கிறதை கண்டேன். ஒரு தூதன் பாருங்க, காற்றுகளை பிடித்து கையில் வைத்திருக்கிற ஒரு தூதன், அவனுக்கு மட்டும்தான் அந்த காற்றின் மேல் அதிகாரம் உள்ளதாக சொல்கிறது வேதாகமம். அக்கினி மேல் அதிகாரம் உள்ள தூதன் ஒருத்தனை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. அதில் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, தீயினால் அவனை மனிதர்களை அழிக்கும்படியான அதிகாரம் அந்த ஒரு தூதனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தண்ணீர்கள் மேல் அதிகாரம் உள்ள தூதன் என்று வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர்களுக்கு மேல் மட்டும்தான், சமுத்திரமாகட்டும் நதியாகட்டும் இந்த உலகில் பாய்ந்து கொண்டிருக்கிற எந்த ஜீவ ஜலங்களுக்கும் இவன் தான் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாதவர்கள் பாருங்க, அந்த காலத்தில எல்லாம் தேவனை அறியாதவர்கள் சூரியனையும் சந்திரனையும் காற்றையும் தண்ணீரையும் இவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவை எல்லாமே தேவனுடைய கட்டளைக்குள் நிற்கும். இவர்கள் எல்லாமே அதிகாரம் பெற்ற தூதர்கள் தனியாக இருந்தார்கள். இவ சூரியன் முதல், அதாவது காற்று, அக்கினி, எல்லாத்துக்கும் தனித்தனி தூதர்கள் அதை கட்டுப்படுத்த இருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 33 6வது வசனம் முதல் 9வது வசனத்தை நம்ம வாசித்தால், கர்த்தரால் யாவும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. கர்த்தரால் யாவும் உண்டாக்கப்பட்டது, அவர் கட்டளையிட எல்லாமே நிற்கும். அவர் கட்டளையிடும் போது எல்லாமே நிற்பதாக சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நட்சத்திரங்களுக்கும் தனி தூதர்கள், நட்சத்திரங்களுக்கு தனி தூதர்கள் இருந்தார்கள் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்கிறது. இது பாருங்க, வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த நட்சத்திரம் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் அவன் கையில் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக நட்சத்திரங்களுக்கும் தூதர்கள், தனி தூதர்கள் இருக்கிறார்கள், அதை கண்ட்ரோல் செய்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மத்தேயு 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்தமடைந்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நட்சத்திரம் தூதர்களுக்கு, அப்புறம் தூதர்கள் இருந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த அதிபதியாகி அந்த தூதன் வழிகாட்டினான். அதனால தான் அந்த சாஸ்திரிகள் மிகுந்த, அதாவது ஆனந்தம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தை இந்த நட்சத்திரம் வழிகாட்டியதன் மூலமாகத்தான் இவர்களால் போக முடிந்தது. அப்ப அதுபோல சபைக்கு தனி தூதர்கள் உண்டா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சபைக்கு தனி தூதர்கள் உள்ளதாக தான் நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்கிறது. எபேசு சபைக்கு தனி தூதர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் இது வரைக்கும் நம்ம பார்த்தா, எபேசு சபை, சிபிர்னா சபை, பெர்கமு சபை, தியந்திரா சபை, சாதை சபை, பிலதெல்பியா சபை, லபத்திகா சபை, இப்படி 7 சபைகள், 10 சபைகள் உண்டு. இதில் 7 சபைகளை பற்றி இந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளும் தனித்தனி தூதர்கள் இருந்தார்கள் என்று ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்கு தனி தூதர்கள் இருந்தார்கள். பாருங்க, மத்தேயு 18:10 வாசிக்கிறோம், அவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்களே. அதாவது தேவன் தெளிவாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார், ஒவ்வொரு தூதர்களும், நம்முடைய தூதர்கள் டெய்லி போய் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இந்த மத்தேயு 18:10 வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்குகிற தூதர்களை பற்றி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஒரு ஏணி பூமியில் அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். இப்படியாக இந்த வசனம் சொல்கிறது. அப்போ பாருங்க, இதுல முக்கியமான தூதர்கள், இந்த கபிரியல், இதெல்லாம் பற்றிலாம் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு தூதர்களின் காரியங்களையும் ரகசியங்களையும் தெரியும் போது வேதாகம அறிவுகள் நமக்கு இன்னும் அதிகமாக தெரியும். அப்போ பாருங்க, கபிரியல் தூதன் தானியேல் 9:21 தானியேலை தொட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கபிரியல் தூதன். அதுபோல லூக்கா 1:12 சகரியா, அப்ப யோவான் பிறப்பதற்காக சொன்னதும் இவன் தான். இதுபோல மரியாளிடமும் யோசேப்பிடமும் போய் சொன்னதும் இந்த தூதன் தான். லூக்கா 1:26 மரியாளிடம் நேரடியாக பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல புதிய ஏற்பாடுல மற்றபடி பழைய ஏற்பாடு இந்த மல்கியா முதல் புதிய ஏற்பாடு மத்தேயு வரை எந்த தூதர்களும் இந்த பூமிக்கு இறங்க மாட்டார்கள், தேவன் பேச மாட்டார், தீர்க்கதரிசிகளை அனுப்ப மாட்டார். இதெல்லாம் கழிந்த எபிசோடுகளை நாம் பார்த்தோம். அது 400 வருடங்கள் இருண்ட காலங்களாக இருந்த இந்த இருண்ட காலங்கள் கழிந்த உடனேயே தூதன் கபிரியல் தூதனானவன் தான் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறான். அப்ப பாருங்க, மிகாவேல் தூதன், 2வது கபிரியல் தூதனை பற்றி நாம் பார்த்தோம். இனி மிகாவேல் தூதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் வெட்டி சாய்த்தவன் இவனாக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை அசூர் பாளையத்தில் 1,85,000 ஜனங்களை வெட்டி கொண்டு போட்டவன் யாராக இருந்தான்? இந்த மிகாவேல் தூதன். அதுபோல மோசேயின் சரீரத்துக்காக பிசாசோடு தர்க்கம் பண்ணினவன், பிரச்சனை பண்ணினவன், அந்த இடத்துல எப்படியாவது மோசேயின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று இந்த சாத்தானானவன் எத்தரித்த போது, யூதா
1:9 அது எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசோடு தர்க்கித்த தூதன் இந்த ஒரு தூதன் தான், அதுதான் மிகாவேல் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வலு சர்ப்பத்தோடு யுத்தம், கடைசி காலங்களில் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்கிற ஒரு தூதனாக இந்த தூதன் தான் வெளிப்படுகிறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக இதை சொல்கிறது. தேவ ஜனத்திற்காக நிற்பவன், பெரிய ஒரு அதிபதியாக. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், இவன் ஒரு பெரிய அதிபதி என்று சொல்கிறது. இப்போ இப்படி இந்த 2 தூதர்களும் தனித்தனியாக வந்த காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். அப்போ தானியேல் 10:13 எடுத்து வாசித்தால் 2 தூதர்கள் சேர்ந்து வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், பெர்சிய ராஜ்யத்து அதிபதி என்று சொன்னால் யார்? அதாவது தூதர்கள் அதிபதியாக இருப்பது போல எல்லா மண்டலங்களுக்கும், அசுத்த மண்டலங்களுக்கும், பூமிக்கும் அசுத்த ஆவிகள் மண்டலங்களில் உள்ள தூதர்களும் இருக்கிறார்கள். அது வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த பெர்சியா தேசத்திற்கு இந்த கபிரியல் தூதனானவன் தானியேல் ஜெபம் பண்ணுவதனால் அவனுக்கு பதில் கொடுப்பதற்காக இவன் கடந்து வரும்போது அதை தடுக்கிறவனாக இந்த மோசமான அசுத்த ஆவிகளுடைய ஒரு தூதன் வந்து அவனை தடுக்கிறதாக இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வந்து தடுக்கிறான் பாருங்க. அப்போ தடுக்கும்போது பாருங்க, இது அதாவது எங்கே இந்த அசுத்த மண்டலங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 3 வானங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வானம் எது அப்படின்னு கேட்டால் 2 கொரிந்தியர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். யார்? பவுல் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்படியே அது வந்து 3வது வானம். 2வது, அதாவது பாருங்க 2 கொரிந்தியர் 12:3 அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்பட்டதும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ 3வது வானம் வந்து தேவன் சஞ்சரிக்கும் இடம். அப்போ முதல் வானம் எது அப்படின்னு கேட்டால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தால், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் காணக்கூடிய இந்த காற்று மண்டலங்கள் சம்பந்தமான, இந்த பூமிக்கு சம்பந்தமான வானமாக தென்படக்கூடிய இந்த இடம்தான் முதல் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2வது வானம் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடிய இந்த 2வது வானம், அதைத்தான் 2வது வானம் என்று சொல்லுகிறது. இது எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிகள் எல்லாம் இருக்கும் இடம் இதுதான் இந்த 2வது வானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வானத்தில் இருக்கிறது. அப்போ அவைகளை எதிர்த்து போராட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 18வது வசனத்தை வரை நீங்கள் தெளிவாக வீட்டிலிருந்து வாசித்தால் தெரியும். இதை எனக்கு தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகள் வாசிப்பீர்கள் என்று தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். பாருங்க, இதில் எந்த சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். என்னன்னு சொன்னால், தானியேல் 3 முறை ஜபித்தான், 3 முறையும் படுத்து உறங்கினான் என்றோ 3 முறையும் அப்படி சண்டாக சாப்பிட்டான் என்று அந்த வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. 3 முறை அவன் ஜபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 10:3வது வசனத்தில் பாருங்க, 21 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறான். அப்போ ஜபிக்கும் போது அந்த நாள் தானே தேவனானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மிகாவேல் அல்ல கபிரியல் தூதனை அனுப்புகிறார். அப்போ அதை அவன் இங்கே வந்து பதில் இவனுக்கு மறுபடி கொடுக்க வரும்போது இடையிலேயே அவன் தடுத்து நிறுத்தப்படுகிறான். பாருங்க, முதல் நாளிலே அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் தெளிவாக தெரியும். முதல் நாளிலேயே நான் வந்து விட்டேன், 21 நாள் பெர்சியா அதிபதி என்னோடு எதிர்த்து நின்றான் என்று இந்த கபிரியல் தூதனானவன் சொல்கிறான். அப்போ பாருங்க, 21 நாள் ஒரு தூதனால் தடுத்து நிறுத்தப்பட முடிகிறது என்று சொன்னார். அது ஒரு தூதனை, ஒரு பெரிய தூதனை தடுத்து, அதில் முக்கியமான ஒரு தூதனை தடுத்து நிறுத்த இந்த அசுத்த ஆவிகளால் முடிகிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாமையும் சில இடங்களில் சில காரியங்களை காட்டி தடுத்து நிறுத்த அவங்களால் முடியும். அப்போ பாருங்க, இந்த அந்தகார சக்திகளை ஜெபிக்க நமக்கு வந்து, அதாவது ஜெயிக்க நமக்கு வந்து சாதாரண பலம் போது ஒரு தேவ ஆவியானவருடைய பலம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்போ பாருங்க, 2ஆம் வானத்திலிருந்து அப்போ என்ன ஆகி போகிறதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகாக இந்த தூதன் மிகாவேல் தூதனானவன் வந்து கபிரியல் தூதனுக்கு அதாவது சப்போர்ட் செய்து இந்த அசுத்த ஆவிகளை விரட்டி அடித்த பிறகுதான் இந்த கபிரியல் தூதனாலேயே திரும்ப இந்த பூமிக்கு வர முடிகிறது, தானியேலை சந்திக்க முடிகிறது. நீங்கள் இந்த தானியேல் 10வது அதிகாரம் அப்படியே முழுவதுமாக வாசித்தால் இது முழுவதுமாக உங்களுக்கு தெரியும். இதன் மூலமாக அந்த பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவசிக்கிறேன். பாருங்க, இந்த அந்தகார சக்திகளை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க. இந்த 2வது வானத்திலிருந்து இந்த போராடுகிற இந்த அந்தகார சக்திகள் எப்போது மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 12:7-8 சொல்லுது, மிகாவேலும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் யுத்தம் செய்வார்கள், வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமற் போயிற்று. அப்போ அது வரைக்கும் இந்த கடைசி யுத்தம் நடக்குவது வரைக்கும் என்ன செய்யாது, இந்த அசுத்த ஆவிகள் இந்த 2வது வானத்திலிருந்து போகாது. எப்பவும் தடை உண்டாக்கி கொண்டே இருக்கிறதான இந்த சக்திகள் இருக்கிறது என்பதை வேதாகமம் சொல்கிறது. 3வது ஒரு முக்கியமான ஒரு தூதனை பற்றி வேதாகமம் சொல்கிறது, அப்பலியோன். அதாவது வெளிப்படுத்தல் 9:11 எபிரேய பாஷையில் பார்த்தால்
இவனை அபத்தோன் என்று சொல்லப்படுகிறார். அபத்தோன் என்கிற பேர் இவனுக்கு. பாருங்கள், இவன் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன் தான். ஆனால் இப்போ ஒரு பாதாளத்தின் தூதனாக இவன் மாற்றப்பட்டவன், தள்ளப்பட்ட தூதர்களில் ஒருவனாக இவன் இருக்கிறான் என்பதனை இந்த வேதாகம் சொல்கிறது. பாருங்க, அதுபோல இந்த தூதர்களை பற்றி பார்த்தோம். இனி பிரதான தூதனாக இருந்த லூசிபர் என்கிற, அதாவது 3 பிரதான தூதர்கள் இருந்தார்கள். தேவனுக்கு பக்கத்தில் இருந்த தூதர்கள் 3 பேர் இருந்தார்கள். ஒன்று மிகாவேல், இன்னொன்று காபிரியேல், இன்னொன்று லூசியல் அல்லது லூசிஃபர் என்று சொல்லப்படுவதான இந்த சாத்தான், தள்ளப்பட்ட சாத்தான். இந்த சாத்தான் எப்படி தள்ளப்பட்டவனாக பிசாசாக மாறினான் என்பதை அடுத்த எபிசோடில் நாம் தெளிவாக பார்க்கலாம் என்று கர்த்தருக்குள் நான் விசுவசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த எபிசோடிலே இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். கர்த்தர் தாமே இதை கேட்குற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் சொல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஏவுகிறதுனாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வது என்பது மிக கஷ்டமான காரியமாக இருக்கிறது. பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், அதாவது அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், இப்படியான காரியங்களினாலே தடைபட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், நேபாள் தேசத்தை பொறுத்தவரையில் இந்த ஹெவன் டிவி முழு ஊழியத்தையும் அங்கே தான் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு இந்தியா முழுவதும் செய்தாலும் நேபாள் பிரதேசத்தில் அதிகமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நேபாள் பிரதேசத்தில் போவது என்பது எளிதான காரியம் இல்லை. பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களில் வெறும் 1.9% ஆட்கள் மட்டும்தான் அந்த வேதாகமத்தை பற்றி ஒரு முறையாவது கேட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த வேதாகமத்தை கொண்டு செல்வது பயங்கரமான பாடுகளாக இருக்கிறது. ஒரு நேர சாப்பாடு கூட இல்லாமல் இந்த நேபாள் பிரதேசத்திலே நம்முடைய அந்த ஹெவன் டிவி நிறுவனராகிய இந்த மேத்யூ ஐயா அவர்களும் அவருடைய ஒரு டீம் அங்கே இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல 80க்கு அதிகமான மிஷினரிகளை அந்த இடத்துல தாங்கப்பட்டு வருகின்றன. 330 நேபாள் பிள்ளைகள் தாங்கப்பட்டு வருகிறார்கள். 14 சபைகள் சொந்தமாக கட்டி 15வது சபையுடைய வேலைகள் இப்பொழுது நடந்து அப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தால் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் வரக்கூடிய போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதற்காக தேவ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் எங்கள் ஹெவன் டிவியை தொடர்பு கொண்டு உங்களால் ஆன கர்த்தரால் ஏவப்படுகிற உங்கள் கையின் பிரயாசங்களை எங்களுக்கு தரும்படியாகவும் இந்த ஹெவன் டிவியின் மூலமாக ஹெவன் குடும்பத்தின் மூலமாகவும் உங்களை வேண்டி விரும்பி கர்த்தரை நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இன்று ஆலயத்திலே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஜெபிக்கும் போதும் பார்க்கும் போதும் தகப்பனே அநேக இடங்களில் சுவிசேஷம் போய் சேர முடியாத இடங்களை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. 800 கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருந்த பிறகும் வெறும் 248 கோடி ஜனங்கள் மட்டும்தான் இந்த கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம் தகப்பனே. ஏசப்பா, உமது நாமத்தின் மகிமையினாலே தகப்பனே எல்லா இடங்களில் உமது சுவிசேஷம் பெருகட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை மட்டும் நாமும் பிரஸ்தாபப்படும் என்று சொன்னீரே. உமது வார்த்தையின்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடங்களிலும் உமது சுவிசேஷம் பரவ வேண்டும் தகப்பனே. அப்பா, பரிசுத்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் எத்தும்படியாக அப்பா நாங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தகப்பன்தானே கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது பரலோக தூதர்களை எங்களுக்கு அப்பா சாட்சியாக அனுப்பும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக தூதர்கள் எங்கள் முன்பாக செல்வார்களாக தகப்பனே. எங்களை சுற்றிலும் அப்போ நீர் வேலி போட்டு பாதுகாக்கும்படியாக துதிக்கிறோம். மிஷினரிகளை பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாருடைய குடும்ப கஷ்டங்கள் பாரங்களை நீக்கி தேவன் தாமே அப்பா கிருபை பாராட்டும்படியாக துதிக்கிறோம். இது நேரம் முழுவதும் அது கருத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே